இந்த குடும்பஸ்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன் guys. இதுக்கு வந்து மானஸ்தன் பேர் வச்சிருக்கலாம். இந்த படத்தை பற்றி நம்ம பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகுலன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி 11 சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஆர்மரடோ. இன்னும் நிறைய கூலான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு. நீங்க டிராவலிங், டூரிங், ட்ரெக்கிங்லாம் பண்ணுவீங்கன்னா அதை போய் வாங்குங்க. ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து பில்ட் பண்ண பீப்புள் பவர்ட் கம்பெனி. ஸோ அவங்கள குடும்பஸ்தர்கள் தான். ஸோ அதை செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இந்த குடும்பஸ்தன்ற படத்துக்கு பதிலாக வந்து மானஸ்தன் பேர் வச்சிருக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவர் போராடுறது வந்து தன்னோட தன்மானத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக தான். பட் என்ன ரியாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள நிறைய பேர் இன்க்ளூடிங் மைசெல்ஃப் வந்து இந்த ஈகோ, ரெப்புடேஷன் அதெல்லாம் ஆக்சுவலி கிடையாது. நம்ம நினச்சிக்கிறோம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே நம்ம நினைக்கிற ஒரு இமேஜினரி கான்ஸ்ட்ரக்ட் தான். அது ரியலாக அப்படி கிடையாது. நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம படத்தில் நம்ம தான் மெயின் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் பர்சன் வியூரை நம்ம பார்க்குறோம். பட் டெக்னிக்கலி நம்ம எல்லாருமே என்பிசி. 1,00,000 பேருக்கு வேலை கொடுக்குறதோ, நம்ம ஒரு பெரிய பொலிட்டிஷியனோ, நாட்டே ஆள்றதோ, புதுசாக ஏதோ ஒரு இன்னோவேட்டிவான ப்ராடக்ட் வந்து ஹியூமன் மேன் கைண்டே வந்து அதை யூஸ் பண்ணுதோ, அந்த மாதிரி எதுவுமே நம்ம பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து வி ஜஸ்ட் என்பிசிஸ், அவ்வளோதான். ஸோ நம்மளோட இம்பாக்ட் வந்து இந்த உலகத்துக்கு வந்து தெரியவே தெரியாது. நீங்கள் போய் மறைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு மறைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த உலகத்தில் வந்து ஒரு மாற்றம் உங்களால் வந்து குறையாது. ஸோ அது உலகம் அப்படியே எக்ஸாக்டாக அப்படியே இயங்கிட்டே இருக்கும். மேபி வந்து பெட்டராக கூட இருக்கும். நிறைய ஆக்சிஜன் கொஞ்சம் அவைலபிளாக இருக்கும், இன்க்ளூடிங் மை செல்ஃப். ஓகேவா? ஸோ அதனால் வந்து இந்த யங்கர் ஜென்ரேஷன் வந்து இல்லாத ஒரு ஈகோ, இல்லாத ஒரு ரெப்புடேஷனு, அதை இழந்துருவோன்னு பயந்துட்டு உட்காந்து ஃபியரில் இருக்கிறது, அதுக்காக நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன், அந்த வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்றது எல்லாமே வந்து முட்டாள்தனம். யங்கர் ஜென்ரேஷன் வந்து நீங்கள் தோத்தா யாருமே கவலைப்பட மாட்டாங்க. உங்கள் ஸ்ட்ரீட்டில் யாரோ ஒருத்தவங்க வந்து வறுமையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன அவங்களுக்காக உட்காந்து அழுதுட்டு இருக்கிறீங்களா, என்ன பண்ணுறீங்க? நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறீங்க, அவங்க வேலையை பார்க்குறாங்க. ஸோ அதனால் நம்ம தோக்கிறது வந்து யாரு கண்ணுக்கும் தெரியாது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து இந்த சொந்தக்காரங்களுக்கு செய்கிற ஒரு விஷயம். நம்ம எல்லாருமே வந்து ஒரு சொந்தக்காரங்களுக்கு வந்து நல்லா செய்வோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா இருக்கிற சொந்தக்காரங்க. ஸோ இது வந்து நார்மல் கைஸ். நம்ம வந்து நல்லா இருக்கிற சொந்தக்காரங்களுக்கு நல்லா செய்வோம், நல்லா இல்லாத சொந்தக்காரங்களுக்கு வந்து ஏனோ தானு செய்வோம். இது ஆக்சுவலி ஆப்போசிட்டாக இருக்கணும். பட் நம்ம அப்படி செய்யறது கிடையாது. நாளைக்கு நம்மளுக்கும் இதே தான். இன்னைக்கு உங்களை வந்து ஒருத்தங்க மதிக்கிறாங்க, உங்களை வந்து ஒருத்தங்க வந்து புகழ்றாங்க, உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கு காரணம் வந்து நீங்க கிடையாது. நீங்க வந்து நல்லா பழகுனீங்க, அவங்க கிட்ட வந்து உண்மையாக பழகுனீங்க, அன்பாக இருந்தீங்க அப்படின்றதுக்கெல்லாம் கிடையாது. உங்கள்கிட்ட நல்லா வேலை இருக்குது, நல்லா சம்பாதிக்கிறீங்க, பேங்க் பேலன்ஸ் இருக்குது, வீடு இருக்குது, கார் இருக்குது, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க முன்னாடி போய் நின்று பாருங்க. ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி நீங்கள் கால் பண்ணி எந்த சொந்தக்காரங்க நல்லா மதிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட சொல்லுங்கள், இந்தமாதிரி லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு வந்து பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சு, வீடு வந்து 2 மாதம் இஎம்ஐ கட்டல, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், எனக்கு ஒரு 60,000 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்க. என்ன ரெஸ்பான்ஸ் வருதோ, உங்களை அதுக்கப்புறம் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து உங்கள் சொந்தக்காரங்களோட இயல்பான ஒரு முகம். அண்ட் ஆல்சோ வந்து இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிற சொந்தக்காரங்களுக்கு நம்ம எல்லாரும் நல்லா பண்ணுறோம். இதை வந்து நம்ம இந்த சொந்தக்காரங்க வந்து இவங்களும் சொந்தக்காரங்க தான், ஆனால் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்து இந்த நல்லா இருக்கிற சொந்தக்காரங்களுக்கு பண்ணுறதுக்கு பதிலாக வந்து இந்த ஏழையாக இருக்கிற சொந்தக்காரங்களுக்கு பண்ணுவோம், அவங்க லைஃப்பை முன்னேறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது நடந்திருக்கா? இல்லை. உதவி பண்ணியிருப்போம். அந்த உதவி வந்து நம்மளை வந்து நல்லா ஒரு கெத்தாக ஃபீல் பண்ணுறதுக்காக நம்ம சம்டைம்ஸ் வந்து உதவி பண்ணியிருப்போம். நான் கொடுக்குறேன் பாரு அப்படின்றதுக்காக சில பேர். ப்ளஸ் வந்து இந்த இன்விடேஷனை பெருசாக அடிக்கிறது, இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட் வைக்கிறது, கல்யாண மண்டபம் பெரிய கல்யாண மண்டபமாக இருக்கிறது, 1000 பேருக்கு சாப்பாடு போடுறது, 30 வகை சாப்பாடு, இது எல்லாமே வந்து ஒத்த பைசாவுக்கு பிரோஜனம் கிடையாது. இதுக்கு முக்கிய கிரெடிட் வந்து நான் பொண்ணுங்களுக்கு கொடுப்பேன். ஏன்னா முக்கால்வாசி அவங்களோட ட்ரிவன் ட்ரீம் தான் அது. பசங்களுக்கு வந்து முக்கால்வாசி இந்த மாதிரி விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் இதை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க கைஸ். இந்த ஹோல் தெருவில் நான் மட்டும்தான் உட்காந்து இப்படி வீடியோலாம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நான் வேலை செய்ய முடியுது. மிச்சவங்க எல்லாருமே வந்து 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு காலங்காலத்தில் அவசரமாக போய் பஸ்ஸை பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி ஆஃபீஸ்க்கு போய் ஆகணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும். இன்னைக்கு இல்லை, இன்னும் 30 வருஷம் கழிச்சு நீங்கள் வந்தாலும் அவங்க இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கணும், அவங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஊருக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா செலவு பண்ண காசை வந்து கொண்டு போய் நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டிங்கன்னா நாளைக்கு லைஃப்னு இருக்கிறப்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். அப்படி ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வரப்ப நீங்கள் போட்ட ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருக்கிற காசு வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். சொந்தக்காரங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா இருக்கிறப்ப மட்டும்தான் வந்து உங்களுக்கு மரியாதை, நல்ல மதிப்பு இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் எதுவும் இருக்காது. நீங்கள் வந்து இவ்வளோ சாப்பாடு போட்டேனே, சரி ஓகே, நீங்கள் வந்து லைஃப்பில் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, வாங்க உங்களுக்கு வந்து ஒரு 2 லட்ச ரூபா பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சொந்தக்காரங்களும் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஒரு மாமா கேரக்டர் காட்டுவாங்க. மாமா கேரக்டர் தான் இப்போ பார்த்தாலும் டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி, கிண்டல் பண்ணுற மாதிரி, போட்டி போடுற மாதிரி, அந்த மாதிரி. ஸோ லக்கிலி வந்து எங்கள் மாமா அப்படியே ஆப்போசிட். இன்னைக்கு வந்து எனக்கு உடம்பு சொல்லனாலும் ஃபஸ்ட்டு வர கால் எங்கள் மாமாட்டம் தான் வரும். ஸோ சின்ன வயசில் வந்து செஸ் டோர்னமெண்ட் கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், எனக்கு எங்கள் மாமா ரொம்ப பிடிக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படத்தில் வர மாமா கேரக்டர் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அவனை வந்து எப்போ பார்த்தாலும் வந்து டார்கெட் பண்ணுறது, நக்கல் பண்ணுறது, குறைச்சி மதிப்பிடுறது, அந்த மாதிரி இருக்கும். அது வந்து இட் இஸ் பிரிட்டி காமன் கேஸ். அதாவது சொந்தக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா இருக்கணும், பட் அவங்களோட நம்ம நல்லா இருக்கக்கூடாது. அந்த ஒரு விஷயத்தை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் போய் அவங்க கிட்ட போயிட்டு நான் இவ்வளோ நல்லா இருக்கிறேன், இந்த கார் வாங்கிட்டேன், அதை வாங்கிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் போயிட்டு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் லெட் தம் அண்டர் எஸ்டிமேட் யூ. அது ஆக்சுவலி உங்களுக்கு நல்ல விஷயம் தான். இவன் சரியாக வேலை செய்யலை, இவன் ஏதோ ஆவரேஜாக ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரேடாரில் நீங்கள் இல்லாத வரைக்கும் நல்லது தான். ஏன்னா அவங்க நீங்கள் நல்லா பண்ணுறேன் அப்படின்றதுக்கு உங்களுக்கு கூப்பிட்டு இங்கே பாரு எனக்கு ஒரு நல்ல கான்டாக்ட், ஒரு மினிஸ்டர் இருக்காரு, உனக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து கொடுக்குறேன், ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்றதெல்லாம் சொல்ல போகிறது கிடையாது. அதனால நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணணும். இது வந்து என்னோட செஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு தான் அட்வான்டேஜ். நம்ம எந்த அளவுக்கு நம்ம நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்க இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி நம்மளை கவுண்டர் பண்ணுவாங்க, விச் இஸ் ஆல் குட் அப்படின்ற ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த
வேலையில் வந்து அவன் அரைஞ்சிட்டான் இவன் நிறையிறது கிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிகேஷ் ரொம்ப ரேராக தான் வந்து அந்த அளவுக்கு டாக்ஸிக்கான மேனேஜர்ஸோ இல்லை கிளைண்ட்ஸோ அந்த அளவுக்கு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம கிட்டக்க வந்து அவங்க அந்த அளவுக்கு ஓப்பனாக கெட்ட வார்த்தை பேசுறதா இருக்கட்டும் இல்லை கை வைக்கிறதா இருக்கட்டும் அந்த இடத்துக்கு வந்து அவங்கள வச்சதுக்கு காரணம் நம்ம தான். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் வேலையை வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க, உங்களுக்கு அப்புறமா நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க. எல்லாத்தையுமே வந்து அந்த கேரக்டர் வந்து இப்படி அரைஞ்சிருக்குமா இல்லை அந்த எல்லாத்தையும் அந்த கேரக்டர் வந்து இப்படி அசிங்கமாக பேசிட்டு இருந்திருக்குமா? அந்த இடத்துல நீங்கள் வச்சதுக்கு காரணம் வந்து நீங்கள் உங்கள் வேலையை வந்து சம்டைம்ஸ் சரியாக செய்யாமல் அவங்க கிட்ட அடிக்கடி சாரி கேட்கறதா இருக்கட்டும் இல்லை அந்த வேலையை வந்து ஆன் டைமுக்கு வராதா இருக்கட்டும் லேட்டாக வரதா இருக்கட்டும் அந்த வேலையை வந்து பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினைக்காம ஏதோ ஆவரேஜாக பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் நெகோஷியேட் பண்ணிக்கிறதுனால தான் வந்து அந்த கேரக்டர் உங்கள் மேலே அட்வான்டேஜ் எடுத்துக்கும். உங்கள் கிளைண்ட்டாக இருக்கட்டும் இல்லை உங்கள் பாஸாக இருக்கட்டும் மேனேஜராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்க டாக்ஸிக்காக உங்கள்கிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து நீங்கள் அந்த இடத்த நீங்கள் கொடுக்குறீங்க. நீங்கள் வேலையில் திறமையாக இருங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், உங்கள் வேலையில் முன்னேறதுக்கான எல்லா முயற்சி இருங்க, ப்ரொஃபஷனலாக இருங்க. ஆஃபீஸில் இந்த ஃப்ரெண்டு மாமா மச்சான்லாம் கிடையாது. ஸோ ஆஃபீஸில் நீங்கள் போனீங்கன்னா அது மேனேஜர், அது வந்து கொலீகு, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ப்ரொஃபஷனலிசமை மெயின்டைன் பண்ணுங்கள். அது மெயின்டைன் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் இப்படி பிடிச்சிக்கவும் தேவையில்லை இடிச்சிக்கவும் தேவையில்லை. அண்ட் இந்த பாஸை அடிக்கிறது இதில் வந்து நான் இப்போ சுய கௌரவத்தை காட்டுறது அப்படின்லாம் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அடி வாங்குற அளவுக்கு நீங்கள் உங்களை வச்சுக்காதீங்க, உங்களை அந்த அளவுக்கு தாழ்ந்த மாதிரி ஒரு பொசிஷனில் போய் வச்சுக்காதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா கடனை வாங்கி உடனே வாங்கி அப்படி பண்ணுறது இந்த மாதிரி வந்து பண்ணாமல் அதனால வந்து ஃபேமிலி கிட்ட வந்து மறைக்கணும். அது வந்து ஃபேமிலி சம்டைம்ஸ் வந்து டாக்ஸிக்காக இருப்பாங்கன்னு வச்சுங்களேன், பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறது, நீ வேலைக்கு போகலன்றது, நிம்மதியாக இருக்கக்கூடாமல் இருக்கிறது. இன்றைக்கே நான் வந்து நிம்மதியாக இந்த வீடியோ பண்ணுறது காரணம் நான் காசு சம்பாதிக்கிறேன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நான் உட்காந்து இனிமேல் நிம்மதியாக இருக்க முடியாது. சிம்பிள் as that. ஸோ அதுக்கு வந்து அந்த 100% அந்த சீன் வந்து 100% ரியலிஸ்டிக்காக இருந்துச்சுன்னு கூட நான் சொல்லலாம். நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு இந்த ஃப்ரீடம் கொடுப்பாங்க, நம்ம வந்து நம்மளோட டேர்ம்ஸில் நம்ம வேலை செய்யலாம், எல்லாமே பண்ணலாம். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அந்த ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வரப்போ வந்து சும்மா வந்து காசை போட்டால் உடனே கஸ்டமர் வந்துடணும், வரலன்னா டென்ஷன் ஆகுது, எழுத்தாப்பில் போட்டியாகனா ஒருத்தான் வந்துட்டான் அதனால தான் நான் ஃபெயிலியர் அப்படின்னு நினைக்கிறது, இது எல்லாமே வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா இது எதுவுமே வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயம். பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை வேலையாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு போட்டி வரதான் செய்யும், எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு கஷ்டம் இதெல்லாம் வர செய்யும். இதெல்லாம் சமாளித்து தான் மேலே வரணும். இப்போ என்ன பில்கேட்ஸாக இருக்கட்டும் எலான் மஸ்காக இருக்கட்டும் எல்லாருமே வந்து போட்டியே இல்லாமல் டேரெக்டாக அப்படியே மேலே வந்துட்டாங்களா? இப்போ பில்லியனர் காரணம் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு காம்படிஷனுமே இல்லை, யாருமே அவங்கள பிரச்சனை பண்ணல அப்படின்னு ஈஸியாக வந்துட்டாங்களா? உங்களை மாரி வந்து 1000 மடங்கு 1,00,000 மடங்கு பிரச்சனைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. இதுக்கெல்லாம் வந்து உடனே டிப்ரெஸ் ஆகிறது, உடனே வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறது, அந்த ஒர்க் ஏரியாவில் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வெளியில் காட்டுறது இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஃபைனலி வந்து இந்த கடன் வாங்குறது, இந்த சலூஸாக கடன் வாங்குறது அப்படின்றது வந்து நான் என்றைக்குமே ஒத்துக்க மாட்டேங்க. எதுக்காகனாலும் இருக்கட்டும் சரியா, ஃபேமிலியில் வந்து என்ன எப்படி பேசுவாங்க அப்படி பேசுவாங்க அப்படின்றது அதுக்காக போய் கடன் வாங்குறது. அண்ட் ஆல்சோ கையில் வந்து ஒரு வருமானம் இல்லாமல் அதாவது ஒரு சிங்கிள் இன்கம்ன்றது வந்து 1 ஸ்டெப் அவே ஃப்ரம் பாவர்ட்டி. உங்களுக்கு வந்து ஒரே ஒரு சேலரி தான், ஒரே ஒரு இன்கம் தான் இருக்குது அப்படின்னா 1 ஸ்டெப் அவே ஃப்ரம் பாவர்ட்டி. நீங்கள் ஒரு லேசியான ஒரு பர்சன் அப்படின்னு நீங்கள் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு அந்த வேலை போயிடுச்சுன்னா உங்கள் ஃபேமிலி, உங்களோட ஃபேமிலிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுலேருந்து எல்லாமே வந்து ஜெப்படைஸ் ஆகிடும். அப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் ஒருத்தன் போய் கடன் வாங்குறான்னு வச்சுக்கோங்க, அது வந்து டபுள் பொறுப்பு இல்லாத ஒரு விஷயம். நம்ம ஏன்னா காசு சம்பாதிக்கிறதுக்கு வந்து புத்திசாலித்தனம் வேணும். நம்ம புத்திசாலித்தனமாக இல்லாமல் வந்து ஊரை குறை சொல்கிறதுனால நம்ம வந்து விக்டிமா ப்ளே பண்ணுறதுனால நம்மளுக்கு காசு வந்துட போகிறது கிடையாது. அந்த படத்தில் வந்து அதை நிறைய இடத்துல அதை காமிச்சிருப்பாங்க. என்னமோ இவனை வந்து இவங்க டார்ச்சர் பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே அவன் ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருக்க முடியும். ஆல்சோ வந்து இப்போ எழுத்தாப்பில் வந்து ஒரு கடை வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவன் போய் அவன்கிட்ட நெகோஷியேட் பண்ணி நம்ம 2 பேருமே சேர்ந்து நீ உன்ட்ட இல்லாத மெனு ஐட்டம் நான் கொடுக்குறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம், நம்ம இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கலாம், ஏதாவது ஒரு பிஸ்னஸ். ஏன்னா ஒன்றும் இல்லைங்க, எழுத்தாப்பில் இருக்கிற கடைக்காரன் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவன், அவன் வந்து 10 பேரை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்கலாம், இங்கே பாரு நீ ஒரு ஆளாக உட்காந்து எத்தனை வேலையை நீ செய்வ, எனக்கு இந்த விஷயத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் பாரு எழுத்தாப்பில் பேக்கரி வச்சிருக்கிறேன், நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கிறேன், உன் கடையில் எத்தனை ஐட்டம் நீ போடுற, கேட்டரிங் ஒர்க் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், கிச்சன் ஒர்க் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், என் கடையோட உன் கடையோட ப்ரெசன்ஸ் நல்லா இருக்கு, உன் கடையில் நீ பொருள் வை, நான் பண்ணுற பொருள் உன் கடையிலே கூட வைப்போம், நான் கேட்டரிங் நான் உனக்கு பண்ணுறேன், நீ பண்ணுறதோட நான் சீப்பாக பண்ணுறேன், நல்லா குவாலிட்டியாக பண்ணுறேன், எனக்கு அந்த ஒர்க்மேன்ஷிப் இருக்குது அப்படின்னா ஒரு தொழில் நடத்துகிறவனை நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்கறது வந்து ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க. அவன் ஓபி அடிக்கிறான், ஏமாத்துறான் அப்படின்றதுலாம் இல்லை. ஏன்னா இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு மகளமாக ஓடிட்டு இருக்கிறான், அவனோட சொந்த பிஸ்னஸ் அப்படின்றதுக்காக அவன் பொறுப்பாக வந்து ஓடிட்டு இருக்கிறான். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி போய் பேசி அவங்ககிட்ட டீலை பேசி அவன்கிட்ட கேட்டரிங் ஒர்க்கை வாங்கியிருக்கலாம். இந்த பிஸ்னஸ் நல்லா போலியா, அந்த கடையை அப்படியே என்டையராக வந்து அவன்கிட்ட என்ன மெனு இல்லையா அந்த மெனுவை போட்டு ஒரு கேட்டரிங் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு விட்டுருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சாச்சு, இவனை போய் ஹையர் பண்ணுறது அவனை போய் ஹையர் பண்ணுறது அப்படின்னு சுற்றிட்டு இருக்கிறாங்க தவிர அவன் வந்துட்டான்ல. ஸோ அந்த மாஸ்டர் தானே இருக்கிறான், அந்த மாஸ்டர் டெய்லி அந்த வேலை செய்கிறான்ல, பக்கத்தில் நின்று இந்த வேலையை கற்றுக்கிட்டு எவ்வளோ நேரம் ஆக போகுது. இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, என்னோட எல்லா வீடியோஸ்லையுமே வந்து என்னோட கம்பெனி எல்லாத்தையும் நான் ப்ரொமோட் பண்ணுறேன், ஆர்மர்டோ ப்ரொமோட் பண்ணுறேன், அண்ட் வர்ச்சுவல் ப்ராஜெக்ட் நான் ப்ரொமோட் பண்ணுறேன், அண்ட் ரஷ் ரைட்ஸ் ப்ரொமோட் பண்ணுறேன், அண்ட் இப்போ எக்ஸ்பர்டைசர் அகாடமி எல்லாத்தையும் நான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட கடையில் எனக்கு தொழில் தெரியுது, நான் வந்து என்னோட வீடியோஸ்க்கு நான் தான் கண்டென்ட். ஸோ இதில் வந்து நான் இன்னொருத்தரை ஹையர் பண்ணி அண்ட்
அண்ட் அவங்கள காசு கொடுத்து அவங்கள வீடியோ போட சொன்னால் அவங்க அடுத்தது போயிட்டாங்கன்னா அடுத்து இன்னொருத்தங்களை ஹையர் பண்ணும். ஏன் பிஸ்னஸ் ஓட போகிறது கிடையாது அப்படி. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக்கரி வச்சிருக்கிறது தான். ஆனால் அவ்வளோ நாள் ஓடி எல்லாம் பண்ணுறான். அதுக்கு பதிலாக வந்து சொந்தமாக தொழிலை கற்றுக்கிட்டு இவனே 4 பிஸ்கட்டை போட்டானா, 4 பஃபை செஞ்சானா, போய் கார்பரேட் கம்பெனிக்கு போயிட்டு மீட்டிங்கை போய் வித்துட்டு வந்தானா, ஒரு கான்ட்ராக்ட் எடுத்தானா, அந்த மாரி காமிச்சிருக்கலாம். அந்த மாதிரி லைஃப்பில் வந்து முன்னேறதுக்கான வழியை பார்த்துருக்கலாம். பண பிரச்சனையை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கலாம். கடைசியாக வந்து வேலைக்கு போனதுக்கப்புறம் உடனே எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு ஃபாரின் அவ்வளோ ஈஸிலாம் இல்லை. ஸோ அதுவும் வந்து என்ன சம்பளம் இதெல்லாம் இருக்குல்ல. இந்த படத்தில் வந்து நிறைய விஷயம் வந்து கான்ஃப்ளிக்டிங்காக இருந்துச்சு. மிஸ்கைடிங் கூட சொல்லலாம். மிடில் கிளாஸில் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் காமிச்சா வந்து அவங்க மயங்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு லைஃப்பில் வந்து நிஜமாக கஷ்டம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அது எல்லாத்துலேயும் வந்து இதேமாரி ஒரு விஷயத்தை கொஞ்சம் காமிச்சிட்டு அதில் வந்து ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணி ஒரு மெலோடியான ஒரு மியூசிக்கை போட்டால் மயங்கி வந்து டிக்கெட்டை வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாதிரி அப்பப்போ ஒரு படம் வரும். அதில் இதுவும் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, உங்களுக்கு catch up again another video guys, and thank you so much for all the love and support. And வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள்.